வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் சிக்கிய 5000 கோடி கருப்பு பணம். அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சோதனையில் 5000 கோடிக்கு மேலே கருப்பு பணங்கள் சிக்கியிருக்கிறது. இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். இந்த 5000 கோடி யாருடைய பணம், எங்கிருந்து வந்தது, யாருக்கு சொந்தமானது அப்படின்றத பற்றியும், உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் எப்படி வந்தது, இதை பற்றின தகவலும் தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வேறு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 3-4 மாதங்களாகவே, ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களாகட்டும், மூத்த அமைச்சர்களாகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 3-4 மாதங்களாகவே அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்கிறது. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். முதல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, முன்னாள் அமைச்சரான பொன்முடி, இந்த மாதிரி முக்கியமான மூத்த அமைச்சர்கள்லாம் எல்லாருமே சிக்கிக்கொண்டு தவிச்சு கொண்டு இருக்கும் நிலையில் தான் தற்போது முக்கிய பொறுப்பில் இருந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் 5000 கோடி கருப்பு பணம் சிக்கியிருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு எப்படி கிடைத்தது இந்த தகவல் அப்படின்னா, ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த சோதனை மேற்கொண்டிருக்காங்க. உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டை, இந்த பண்ணை வீட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கோடிக்கும் மேலே கருப்பு பணங்கள் சிக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. இதனால் இந்த தகவலை கேட்டறிந்த ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி முக்கியமான நேரத்தில், அதாவது இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. ஸோ அதற்கான வேலைகளுக்கான பணமா, இல்லை இது கருப்பு பணமா, அல்லது பார்த்திங்கன்னா இது தவறான முறையில் வந்த பணமா அப்படின்றத பற்றி அமலாக்கத்துறை சோதனை அதிரடியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மீண்டும் அதிரடி சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இன்னும் ஏதாவது கிடைக்கும் அப்படின்றத பற்றி. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கறது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.